ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் அப்படியே 2 மாடு எடுத்துக்கிறோம். எங்கள் ஏரியா ரொம்ப வெயிலான ஏரியா. நல்ல வெயில் தாங்குற மாரி இருக்கணும். நல்லா ஃபேட்டஸ்னா பரவணும். அதோட பால் அதிகமாக கறக்கணும். அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த 2 மாடுகளும் ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. இந்த 2 மாடுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்துல விற்பனைக்காக வந்துக்குதுங்க. 2மே ஒரு 15 to 20 நாள்ல கண்ணு போடுற கண்டிஷன்ல இருக்குதுங்க. நல்லா 2மே நல்லா அருமையான மாடுங்க. நல்லா மாடு வளர்ப்புனா இப்படித்தான் வளர்ப்பு குடுக்கணும்னு சொல்ற அளவுக்கு நல்ல வெயிட்ல இருக்குதுங்க மாடு. 2 மாடுமே ஒண்ணுக்கொண்ணு விட்டதில்லைங்க. சரியான பாடி வெயிட்ல, நல்லா எலும்பு கனத்துல நல்ல மாடுங்க. நல்ல ஃபேட்டஸ்னப்ல நல்ல கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த 2 மாடுகளும் ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. அப்படியே 2 மாடு ஜோடியா ஒரு 30 லிட்டர் குறைவில்லாம கறக்குங்க. நான் சொன்ன கறவையிலேருந்து நல்லா பராமரிச்சீங்கன்னா அதிகமா தான் வருங்க. இப்படி ஜோடியா ஒரு 30 லிட்டர் கறவை திறன் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் இந்த 2 மாடுகளும் தாராளமா செலக்ஷன் பண்ணுங்க. ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியா பார்த்துடலாங்க. நான் முதலாவதா பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, தற்போது 3வது ஈத்துக்குங்க. நிறை மாத சினையா இருக்குதுங்க. இது ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ளைங்க. 20 நாளுங்கிற அதிகபட்ச டைமுங்க நம்ம சொல்றது. ஒரு 15 நாள் டைமுங்க மாடு கண்ணு போடுறக்கு. மாடு பாருங்க எந்த அளவுக்கு மடி வச்சிருக்குன்ட்டுங்க. நல்லா மடி வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நாளுக்கு நாள் நல்லா மடி வச்சு மாடு கண்ணு போடுங்க. மாடு பாருங்க ஒரு எலும்பே வெளிய தெரியாத அளவுக்கு நல்ல வளர்ப்புங்க. ஒரு ஆளே மேல ஏறி படுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு மாடு நல்ல வெயிட்டுங்க. நல்லா முதுகு சட்டா, நல்லா புறமாட்டுல பேக் வெயிட் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா திண்டு கட்டுன மாரி இருக்குங்க. பேக் வெயிட்னா இப்படித்தான் இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு வெயிட் கணத்துல மாடுங்க. நல்லா வளர்ப்பு குடுத்துருக்காங்க. தண்ணி தண்ணி மேய்ச்சலுக்கெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. அட்டகாசமான மாடுங்க. சுழியும் சுத்தமா இருக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா பால் நிறம் போட்டோம்னா எப்படியோ போகுதுன்னு பாருங்க இப்பவே. நல்லா காம்பு காம்பு நல்லா கேப்புங்க. நல்லா ஒவ்வொரு காம்பு நல்லா பைப்புல விழுகுற மாரி நல்லா பெரும் தமரா இருக்குங்க. கறக்கறக்கெல்லாம் சூப்பரா இருக்குங்க. யாரு வேணா பால் பீய்ச்சிக்கலாங்க. ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க. மாடு மடியாம சுத்தல, சுழி சுத்தத்துல, நல்லா மேப்பு மேனியில தெளிவான மாடுங்க. தெளிவான மாடு செவலையில அப்படியே ஜோடி எடுங்க. 2 மாடும் ஒண்ணுக்கொண்ணு விட்டதில்லைங்க. இன்னும் அடுத்து அந்த மாடு இருக்கு. அதையும் பாருங்க. புடிச்சதுன்னா 2மே ஓர்ஸா ஒரே டிரான்ஸ்போர்ட்ல எடுத்துக்கங்க. இந்த மாட்டோட கறவை திறன்னு பார்க்கும்போதுங்க, ஒரு 15 லிட்டருக்கு விடாதுங்க. நல்லா பராமரிச்சீங்கன்னா, ஒரு 15 லிட்டர் கறவை திறன்ல நல்ல ஃபேட் ஸ்னப்ல எடுத்துக்கலாங்க. பாலும் நல்லா ஃபேட் வரக்கூடிய மாடுங்க. நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா, தாராளமா வீடியோல தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மாட்ட வந்து நீங்க வாங்கிக்கலாங்க. அடுத்தது பார்க்கக்கூடிய இன்னொரு மாடு 2வதா பார்க்க போறோங்க. இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இது 2வது ஈத்துக்கு நிறை மாத சினையா இருக்குதுங்க. மாடு கண்ணு போடுறக்கு இதுவும் சேம் டைம் தாங்க. 2மே ஒரே டைம் தான் கண்ணு போடுங்க. இதுவும் 15 to 20 நாள் டைம் இருக்குதுங்க. இது நல்லா மடி வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. 2மே சரியான மடி உட்காருங்க. நல்ல மடி வச்சு கண்ணு போடுங்க. கண்ணு போடுற டைம்லாம் நம்ம 2 மாட்டும் பார்க்கும்போதுங்க, நல்லா மடி வச்சு கண்ணு போடுங்க. 2மே சுழி சுத்தத்துல தெளிவான மாடுங்க. மேப்புல நல்லா வெயிட்ல ஒண்ணுக்கொண்ணு விட்டது இல்லைங்க. நல்லா 2மே சரியான பாடி வெயிட்ல இருக்குதுங்க. நல்லா முதுகு சட்டா, நல்லா எலும்பு கனங்க, நல்லா புறமாட்டு ஏத்தத்துல, நல்லா கொம்பு தலையில, நல்ல ஜாதியில ஒண்ணும் தப்பு சொல்ல முடியாதுங்க. எல்லாமே தெளிவான மாடுங்க. இது இது பல்லு வந்து பார்த்தீங்கன்னா, முழப்பல்லுக்கு 2ஆம் ஈத்துங்க. மாடு இன்னும் நல்லா மடி வச்சு கண்ணு போடுங்க. மடி லூஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. பால் நிரம்பு ஓட்டம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டுங்க. நல்லா மடி வச்சு கண்ணு போடக்கூடிய மாடுங்க. இதுவும் ஒரு 15 லிட்டருக்கு விடாதுங்க. ஜோடியா ஒரு 30, 32 லிட்டர் கறவை திறனுக்கு 2 மாடு அசால்ட்டா கறக்குங்க. இந்த ஜோடி மாடுகள் புடிச்சுன்னா தாராளமா எடுத்துக்கலாங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றி, வணக்கம்.